Hi, என் பேர் Preetha. நீங்க பார்க்கிறது IFN Tamil. இப்போ கோகுலாஷ்டமி இல்லனா ஜன்மாஷ்டமி வரப்போகுது. அதுக்கு நைவேத்தியத்துக்காக இன்னைக்கு பஞ்சரின்னு ஒரு ரெசிபி அதுவும் அவுல் போட்டு எப்படி பண்ணனும்னு காமிக்க போறேன். பார்க்கலாமா? என்கிட்ட ஒரு pan இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அவுலை வந்து ஆட் பண்ண போறேன். இத வந்து ஒரு மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்ல இது வந்து நல்ல கிறிஸ்ப் ஆயிடும். இது வறுக்கிற வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேற pan இருக்கு இல்லையா அந்த வேற panல தேங்காய் அதுவும் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த தேங்காய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுன் நிறம் வர வரையும் அதையும் வறுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பவுன் நிறம் வந்தாச்சு. இது வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் நெருக்கியும் இதை ஆட் பண்ணலாம் தேங்காவை, இல்லைனா கொப்பரை கூட ஆட் பண்ணலாம். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுல் கூட ரெடி ஆயாச்சு. அதனால தான் நான் ஆல்ரெடி ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அவுலை பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம நல்லா பொடி பொடியாக இதை பவுடர் பண்ண போகிறோம். இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு பொடியாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் நல்லா நெய்யில் வறுக்க போகிறேன். இப்போ நம்ம அவுலை வறுக்கலாம். மாதிரி ஒரு பேன் எடுத்துட்டு அதில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அது இதில் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் வந்து நான் இந்த மாதிரி எங்கிட்ட மெலன் சீட்ஸ் இருக்குது அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதே சமயத்தில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும் இதை நம்ம குக் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வறுக்கலாம் நம்ம. இப்போ இது பார்த்தேன்னா நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது வந்து நான் ஃப்ளேமை ஆல்ரெடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். இது நல்லா ஆற வச்ச உடனே நீங்கள் பாப்பேல் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை ஆட் பண்ணோம், இல்லைன்னா இதெல்லாம் கெட்டி ஆகிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஆற வைக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. ஸோ அதில் நான் இதை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது சீக்கிரமாக பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் ஆற வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை சைடில் வச்சிடலாம். இது நல்லா ஆறிடும். இப்போ இது வந்து நம்ம ஆற வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இந்த தேங்காய் இருக்குல்ல அதில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். அதோட இந்த பூரா சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நரன்னு இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அவுலோட பஞ்சிரி ரெடி ஆயாச்சு. நீங்கள் நிச்சயமாக இந்த டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு எனக்கு கமெண்ட்ஸ் எழுதி அனுப்பணும். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் IFN தமிழுக்கு.